அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் 11ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த மார்ச் 11ல் என்ன அப்படின்னா, இந்திய பொது நூலக இயக்கத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற, வேதி என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுகின்ற தில்லைநாயகம் அவர்களுடைய நினைவு தினம். 2013ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. கன்னிமாரா பொது நூலகத்தினுடைய முதல் ப்ரொஃபஷனல் நூலகர் என்று பாராட்டப்பட்டவர் இவர்தான். அந்த பணிகளில் அமர்த்தப்பட்டவர். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய பொது நூலக இயக்கத்தினுடைய முதல் இயக்குனராகவும் இவர் இருந்தார். விடுதலை பெற்ற இந்தியாவில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஒரே துறையில் இயக்குனராக பணியாற்றிய பெருமை நம்முடைய வேதி என்று அழைக்கப்படுகிற தில்லைநாயகம் அவர்களையே சாரும். இவருடைய மிகச்சிறந்த பணிகள் என்று நாம் சொல்லும்போது, இவர் எழுதிய நூல்கள் அனைத்துமே தர நிர்ணய அமைப்பு சான்றிதழ் பெற்ற நூல்களாகும். வேதியம் 1008 போன்ற பல நூல்கள் தர சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட நூல்களாகும். அது மட்டுமல்ல, இவர் எழுதிய இந்திய பொது நூலக இயக்கம் என்ற அந்த நூல் மிகப்பெரிய, அதாவது 400 பக்கங்களை கொண்ட 4000 ஆண்டுகால வரலாற்றை 40 ஆண்டு காலம் அதை சேகரித்து அவர் எழுதிய நூல்தான் இந்திய பொது நூலக இயக்கம் என்ற அந்த நூல். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாற்று நூலாக இன்றளவும் கருதப்படுகிறது. இவருடைய இந்த வள்ளல்கள் வரலாறு, வேதியம் 1008, இந்திய பொது நூலக இயக்கம் போன்ற பல நூல்கள் இவர் தமிழ்நாடு அரசினுடைய முதல் பரிசு பெற்ற நூல்களாகும். இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் இவர் இளநிலையுடைய நூலகர், அதாவது லைப்ரரி சயின்ஸ் என்ற அந்த பட்டம் பெற்றவர். அது மட்டுமல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர் ஜோதிட சான்றிதழையும் இவர் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, காமராசர் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற பல பல்கலைக்கழகங்களில் இவர் பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற அந்த மொழிபெயர்ப்புக்கான சான்றிதழ்களையும் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட எழுத்துரைகளை எழுதியிருக்கிறார். அதில் 100 எழுத்துரைகள் ஆங்கில எழுத்துரைகள் ஆகும். அந்த ஆங்கில எழுத்துரைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, பல எழுத்துரைகள் கன்னடம், மராத்தி, ஹிந்தி போன்ற பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட எழுத்துரைகளாகவும் கருதப்படுகிறது. இந்த இந்திய பொது நூலக துறைக்கு பல்வேறு கட்ட செயல்பாடுகளை ஒரு முன்னோடியாக செயல்பட்டு பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டவர்தான் வேதி என்று அழைக்கப்படுகின்ற தில்லைநாயகமாகும். இன்று நிறைய பேர், நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இயர் புக் என்று நிறைய பேர் அழைக்கப்படுகிறது. அந்த இயர் புக் என்பதற்கு முதலாக வெளியிட்டவர் யார் என்று சொன்னால் தில்லைநாயகம் அவர்கள்தான். குறிப்பேடு என்ற அவருடைய நூல்தான் முதலாக அந்த இயர் புக்காக வெளிவந்த ஒரு நூலாகும். இப்படி பல சிறப்புகளை நூலகத்துறைக்காக செய்த இந்திய பொது நூலக இயக்கத்தினுடைய தந்தை என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுகின்ற, வேதி என்று அழைக்கப்படுகின்ற தில்லைநாயகம் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் 11ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.